சென்னையில் பெய்த தொடர் மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வேளச்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தேங்கியிருக்கும் மழை நீரை அங்குள்ளவர்கள் வெளியேற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் விஜய். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சென்னையின் பல முக்கியமான இடங்களில் பெரும்பாலும் அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேக்கம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக சென்னையின் பல இடங்களில் தண்ணீர் தேக்கம் அதிகமாக ஏற்பட்டு இன்னும் வடியாத நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது நாம் பார்க்கும் இடம் சென்னை வேளச்சேரி விஜயநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரகிருதி அபார்ட்மெண்ட் ஆகும். இந்த அபார்ட்மெண்டில் ஏறத்தாழ 150க்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த இடத்தில் அதாவது குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு இந்த அபார்ட்மெண்டில் ஏறத்தாழ தண்ணீர் தேக்கம் ஒரு வார காலமாக தண்ணீர் தேக்கம் இருப்பதாகவும், மேலும் ஒரு வார காலமாக தொடர்ந்து பெய்த வந்த மழையின் காரணமாக தண்ணீரை இவர்கள் மாநகராட்சி வெளியேற்றியும் மற்றும் இவர்கள் சொந்தமாகவும் மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்றி வருவதாகவும், தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீர் தேக்கம் தொடர்ந்து இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தண்ணீர் தேக்கம் ஏற்பட்டதன் காரணமாக கால்வாயில் அதாவது கழிவுநீர்களும் இதில் கலந்து இந்த பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு வார காலமாக பெய்த இந்த மழையின் காரணமாக இந்த தண்ணீர் தேக்கம் தொடர்ந்த நிலையிலே இருக்கிறது. மேலும் இந்த தண்ணீர் தேக்கத்தை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சியிடம் அறிவித்தும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய காவலாளி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தண்ணீர் தேக்கத்தின் காரணமாக மக்கள் மிகவும் அவதிக்குள்ளதாகவும், அதாவது கடந்த ஒரு வார கால மழையில் கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி மழை நின்றும் இந்த தண்ணீர் இன்னும் வடியவில்லை என அந்த காவலாளி தெரிவித்துள்ளார்.